ஹலோ கைஸ், நம்ம வந்திருக்க இடம் ரமணாசுரம், திருவண்ணாமலை லொக்கேட் ஆகியிருக்கு. ரமண மகரிஷி 20ஆம் நூற்றாண்டின் முனிவர். இவர் அவரோட 16 வயதில் நான் யார் என்ற கேள்வியை கேட்க தொடங்கினார். அதுதான் அவர் ஃபேமஸான ரீசன். அதை தொடர்ந்து எல்லாருமே அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ பார்த்தா அவரோட ஃபிலாசபி, அவரோட லைஃப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவருமே ஒரு கொஷினோடு தான் இருந்திருக்காரு. எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ் மாதிரி அவரோட கொஷின்லேருந்து ஹூ ஆம் ஐ அப்படின்ற ஒரு ஜஸ்ட் 3 வேர்ட் அதை நோக்கி அவரோட லைஃப் மூவ் ஆகியிருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவளை பார்த்தே ஆகணுன்றதுனால என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. அவரோட பிளேஸ்க்கு போயிட்டு அவர் எந்த மாதிரி இருந்தார் அப்படின்ட்டு, ப்ளஸ் அங்கேருந்து அவரோட சில புக்ஸ் வாங்கிட்டு வரணுன்றதுக்காகவே திருவண்ணாமலைக்கு போனேன். சடன் பிளான் தான், ப்ரீ பிளான் எதுவுமே இல்லை. அங்கே அவரோட சமாதி, அவரோட டிசைப்பிளோட சமாதி, அவங்க தாயாரோட சமாதி எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். அந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நேச்சர் ரிலேட்டடாக இருக்கிறதுனால பிளேஸஸ் சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் அங்கே ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க. விகோ மவுண்டன் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணோம், நானும் என் ஃப்ரெண்டும். ஸ்டார்டிங் ஓகேவாக இருந்துச்சு. பட் போக போக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து ஐ திங்க் 11:30 12 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப வெயில் அதிகமாக ஸ்டார்ட் ஆகிற டைமில் நாங்கள் ஏறிட்டோம். பட் இட்ஸ் ஓகே. போக போக ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. போக போக நாக்கு தள்ளிடுச்சு. ஹைட்ரேட்க்கு நாங்கள் தண்ணி பாட்டில் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஜஸ்ட் ரேண்டமாக ஏறணும்னு ஏறிட்டோம். ஏதோ ஒரு தாட்டில் அப்படியே ஏறிட்டோம். நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணாதனால. பீப்புள்ஸோட ஃபாரினர்ஸ் அங்கே அதிகமாக இருக்குமோ எக்ஸைட் ஆகினா, ஏன் இங்கே இருக்காங்க, எதுக்காக இங்கே வந்தாங்க, லைக் அப்படியேன்னா அங்கே ஃபாரினர் யூகே யூஎஸ்லேருந்து ட்ராவல் ட்ரிப் போகும்போது நாங்கள் நிறைய ஃபாரினர்ஸ் கிட்ட நான் போயிட்டு ஜஸ்ட் கேட்டேன். நான் ஏன் இங்கே இருந்தாங்கன்னு கேட்டால் அவங்க சொன்னது என்னென்னா, அந்த தாட் ப்ராசஸ் பிடிச்சிருக்கு அவரோட ஹூ அமைன்ற மாதிரி. அந்த தாட்டில் வந்து நாங்களும் வந்திருக்கோம். நீங்கள் மலை ஏறப்போ டிசைட் பண்ணிட்டீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா டீஹைட்ரேட் கண்டிப்பாக ஆகிடுவீங்க. அப்படி இல்லைனாலும் ஓகே, அங்கே வாட்டர் பாட்டில், பட்டர் மில்க், ஜூஸஸ் நிறையா இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாருமே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணாங்க. லைக் நிறைய வயசானவங்களாம் ஏறினாங்க. 68, 75 ஏஜ் அந்த மாதிரிலாம் மலை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சார் நம்மளாம் இப்படி இருக்கோம், அவங்க அந்த ஏஜில் அப்படி போகிறாங்க, நம்ம அந்த ஏஜில் எப்படி இருப்போம் என்னன்னு தெரியாத. பட் சம்வாட் ஏதோ நாங்கள் அப்படியே அதை பாய்ச்சிட்டே அங்கே போனோம். ப்ளஸ் அங்கே மலை மேலே போனோம். அங்கே போனால் அவரோட சமாதி நிறைய பார்த்தோம். ஸ்கந்தாஸ்மரம்னு இருந்துச்சு, அதெல்லாம் ப்ளக் பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. அங்கே இருக்கவங்க வீடியோ அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய கவர் பண்ண முடியல. நாங்கள் போகிற டைமில் செக்யூரிட்டி பக்கத்துலேயே இருந்ததுனால ஆளுங்க பக்கத்தில் இருந்தவங்கள எடுக்க முடியல. ஃபுட்டேஜஸ் நிறைய எடுக்க முடியல நாங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 பிளேஸ் கவர் பண்ணிட்டோம். அது மலை ஏறிட்டோம். அப்புறம் முடியல, உட்காந்துட்டோம் 2 பேருமே. ஏன்னா பாடி டீஹைட் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ணவும் முடியல. ஸோ கொஞ்சம் அப்புறம் உட்காந்து போயிட்டு அப்புறம் தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு அகெயின் ஸ்டார்டட். நீங்கள் ஒன்ஸ் பாதி மலை வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் வைப் கிடைக்கும். நீங்கள் நேச்சர் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு ஃபாரஸ்ட் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அந்த நாய்ஸஸ் எதுவுமே இருக்காது, அனிமல்ஸ் எதுவும் இருக்காது எக்ஸப்ட் monkeys அண்ட் சம் டாக்ஸ் ஆர் தேர். நீங்கள் அங்கே போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதை இருக்கிற இடத்துல நீங்கள் போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஸ்டாப்பே இருக்காது. நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், இல்லை அப்படி நேச்சர் ரசிச்சுட்டு போகலாம். சம்மோ நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கும். மழை போக போக கிட்ட தான் சொன்னாங்க, 1 கிலோமீட்டர் இருந்தாங்க. பட் நாங்கள் போக போக எனக்கு போயிட்டே இருந்துச்சு. எனக்கு என் ஃப்ரெண்டுக்கும் முடியல. ஸோ அப்புறமா நாங்கள் வரவங்க கிட்டலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம், எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு. நீங்கள் கிட்டன்னு நினச்சிட்டே இருங்க, போயிடலாம், ஒரே வார்த்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் யார்கிட்ட கேட்கவே இல்லை இவ்வளோ தூரம் நேற்று. நீங்கள் பாதி மலை ஏறினதுக்கப்புறம் யூ கேன் see this பியூட்டிஃபுல் வியூ. உங்களுக்கு ஓல்ட் சிட்டியே தெரியும். ப்ளஸ் பெரிய கோயில் கோபுரம் உங்களுக்கு 4 சைடும் உங்களுக்கு இங்கேருந்து க்ளீனாக தெரியும். பாதி தூரம் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது மலை ஏறத்துக்கு அப்படின்ட்டு. இப்படி அந்த ரெஸ்ட்டு அகெயின் we started it. மேலே ஃபஸ்ட்டில் போனோம், ரீச் ஆகும்போது விருப்பாக்ஷா கேவ். அங்கே போய் பார்த்துட்டு வெளியே வந்துவிட்டோம். உள்ளே வீடியோ எடுக்க அலோவ் பண்ண முடியாதனால நாங்கள் வெளியே மட்டும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு, ஸ்கந்தாசிரமம் அவர் மெடிடேஷன் பண்ண இடம் அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளோட ஆன்சிஸ்டர் பார்த்தேன். ஸோ அது வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது பாட்டு ஜாலியாக அதோட வேலையை பண்ணிகிட்டு இருந்துச்சு. தென் இன்னொன்று வந்து அதை ஒரு குட்டியை வச்சுட்டு அழகாக உட்காந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை ஒரு வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணிக்கலாம், ஃபுட்டேஜ் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்துட்டேன். ஸ்டே டியூன் ஃபார் த நியூ வீடியோ கைஸ். பை பாய்.